இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கைது செய்யப்பட்ட தரகர் சுகேஷ் சந்திரசேகரின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விவரங்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஹவாலா மோசடி தொடர்பாக தற்போது கைதாகியுள்ள நத்து சிங் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? காயத்ரி, இதுவரை போலீஸ் டெல்லி காவல்துறையினரை பொறுத்தவரை அவரது பெயரை நரேஷ் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நீதிமன்றத்தில் தான் அவர் பெயர் நத்து சிங் என்பதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அவர் நரேஷ் என்கிற நத்து சிங் என்றுதான் இனி அறியப்பட இருக்கின்றார். அவருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவலானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் தற்பொழுது முதலில் பிடிபட்டவரும் முக்கிய குற்றவாளியாகவும் கருதப்படக்கூடிய சுகேஷ் சந்திரசேகரை 14 நாட்கள் நீதிமன்ற காவல், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி என்று சொல்வார்கள். போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற காவலுக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கவும் அவரை அடைத்து வைக்கவும் தற்பொழுது டெல்லி மாவட்ட நீதிமன்றமானது தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மே 12 வரை இவருக்கான இந்த நீதிமன்ற காவல் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. இனி நீதிமன்றம் நேரடியாக இவரது இந்த விசாரணை அனைத்தையும் ட்ராக் செய்யும். அதுதான் தற்பொழுது முறையாக இருக்கின்றது. இதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது டிடிவி தினகரனுடைய அந்த போலீஸ் காவல் நிறைவடைந்தவுடன் இதே மாதிரியான பாணியில் தான் அவரையும் நீதிமன்ற காவலில் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே தற்பொழுது சுகேஷ் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற காவல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த வழக்கில் இனி முக்கிய குற்றவாளிகளாக பிடிபடக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதே மாதிரியான முறைதான் இனி பின்பற்றப்படும். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய தீசஜாரி டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக சுகேஷ் சந்திரசேகரை 3வது முறையாக டெல்லி காவல்துறையினர் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். அவரிடம் அவர்தான் வந்திருக்கிறார் என்பதனை நீதிபதி உறுதி செய்த பின்னர் போலீஸ் டெல்லி காவல்துறையினர் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதே போல சுகேஷ் சந்திரசேகர் சார்பாகவும் தற்பொழுது ஜாமீன் மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மனு வருகின்ற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி பூனம் சௌத்ரி தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை மட்டும் வருகின்றது. மற்றபடி 14 நாட்களுக்கு அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. தற்பொழுது டிடிவி தினகரனிடமும் தொடர்ந்து இதே மாதிரியான விசாரணைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மே 1ஆம் தேதி அவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கும் இதே மாதிரியான நீதிமன்ற காவல் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதில் இந்த ஹவாலா மோசடி மற்றும் மூத்த அதிகாரிகள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறையினர் சென்னையில் அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் டெல்லியிலும் இன்றைய தினம் டெல்லி விமான நிலையத்தில் வைத்து நரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை என்பது இன்னும் நிறைய பேர் மீது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விசாரணை அனைத்து முடியும் வரை நீதிமன்றம் இனி இந்த விசாரணை அனைத்தையும் நேரடியாக கண்காணிக்கவிருக்கிறது. காயத்ரி, நிரஞ்சன், தற்பொழுது வரை இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த சுகேஷ் சந்திராவுடைய நீதிமன்ற காவல் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்பாக நத்து சிங் என்பவர் ஹவாலா மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியான பல்வேறு கட்ட அடுத்தடுத்த திருப்பங்கள் இந்த வழக்கில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் சுகேஷ் சந்திராவிடம் இது போன்ற ஒரு விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக வேறு யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக காயத்ரி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலத்தான் டெல்லி காவல்துறையினர் நிறைய பேரை தற்பொழுது அவர்கள் கண்காணித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் 4-5 நபர்கள் ஹவாலா பண பரிமாற்றம் தொடர்பாக கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தமிழக அரசியலில் மிக முக்கிய சக்திகளாக இருக்கக்கூடிய சிலரும் இந்த வழக்கில் பின்னணியில் இருப்பதாக டெல்லி காவல்துறையினர் சந்தேகிக்கின்றார்கள். அத்தகைய நபர்களும் கூட விரைவில் கைது செய்யப்படுவதற்கான ஒரு நிலைமை இருந்து வரக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது இருந்து வருகின்றது. அதே போல ஓய்வு பெற்ற சில IAS IPS அதிகாரிகளும் இந்த முறைகேடின் பின்னணியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக, ஏனென்றால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் போன்ற ஒரு உயரிய இடத்தில் அவ்வளவு எளிதில் இந்த லஞ்ச பணம் கொண்டு செல்வது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்பதனை டெல்லி காவல்துறையினர் கூறி வருகின்றார்கள். எனவே இந்த விசாரணையை பொறுத்தவரை IAS IPS அதிகாரிகள் சிலரையும் ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளையும் சிலரையும் விசாரிப்பதற்கான ஒரு திட்டத்தினை வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது.
வருகிறது. இந்த நரேஷ் என்பவர் தான் சுகேஷுக்கு நேரடியாக பணம் கொடுத்தார். அதாவது 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 50 கோடியில் இவர் கொடுத்த பணம் என்பது தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் கண்டறிந்திருக்கின்றார்கள். அது எந்தெந்த வழிகளில் கொண்டு சென்றது என்பது தொடர்பான விசாரணை தான் இனி வருகின்ற நாட்களில் நடைபெறும். 2 நாட்கள் கழித்து விசாரணை வரும் பொழுது நரேஷ் என்பவருடைய பங்கு இந்த வழக்கை பொறுத்தவரை எந்த அளவிற்கு இருக்கிறது, அவரது நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறையினர் தெரிவிக்கும் பொழுதுதான் இது குறித்த அதிகாரப்பூர்வமான விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த கைது நடவடிக்கை என்பது இன்னும் நிறைய பேர் மீது தொடரும் என்று டெல்லி காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். டிடிவி தினகரனுக்கான அந்த போலீஸ் காவல் என்பது நிறைவடைந்த பின்னர் அவரும் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார். அதன் பிறகு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அழைத்து டெல்லி காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தவிருக்கின்றார்கள். இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் வரை செல்லும் என்று டெல்லி காவல்துறையினர் கணித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அதுவரை இவர்கள் அனைவருமே தனித்தனியாக நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி நிரஞ்சன். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.